ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் இமயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாரதி ராஜா உடல்நல குறைவால் பார்த்தீங்க அப்படின்னா காலமாகி இருந்தார். இவருடைய மரணம் அப்படிங்கிறது தமிழ் திரை உலகத்தில் மத்தியில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் சோகத்தையையும் அதிர்ச்சியையும் அதை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய இறுதி சடங்குகளை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் உலகத்தில், அதாவது தமிழ் திரை உலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகை அனைவருமே பங்கேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அப்போ கங்கை அமரன் இறுதி அஞ்சலி செலுத்த வரும்போது அவர் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதாவது அவர் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீர் மல்க கதறிய விஷயங்கள் அப்படிங்கிறது காண்போர் உள்ளத்தை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தை ஆழ்த்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன அப்படி சொல்லி கதறி இருக்காரு அப்படிங்கிறத பற்றின தகவல் தற்போது கசிந்து இருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று, அதாவது ஜூன் 10 உடல்நல குறைவால் மறைந்தார். அவருடைய மறைவு மொத்த தமிழ்நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. தமிழ் சினிமாவின் முன்னோடி ஸ்டுடியோவுக்குள்ள முட்டி மோதி கொண்டிருந்த சினிமாவை சுதந்திர காற்றை அனுபவிக்க செய்தவர். இவரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்காங்க. இப்படி இருக்கையில் பாரதி ராஜா குறித்த நினைவலைகளை இயக்குனரும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் பகிர்ந்து கொண்டது பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அதாவது பாரதி ராஜா இல்லை அப்படின்னா நான் இல்லை, இளையராஜா இல்லை, பாரதி ராஜா தான் முதல்ல எங்கள் ஊரில் இருந்து சினிமாவுக்காக வெளியே வந்தவர். அதன் பின்னர் தான் நாங்கள் வந்த காலத்தில் எங்களுக்கு தனது சம்பளத்தில் இருந்து எங்களுக்கு சோறு போட்டு பார்த்து கொண்டவர் பாரதி ராஜா. அவர் இல்லை என்றால் நாங்கள் யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவரது மரணத்தில் நின்று கொண்டு என்ன பேசுவது, அவர் எங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்காரு என்று ஏற்கனவே பல நேரங்களில் பத்திரிகைகளில் பேட்டியாக கொடுத்திருக்கோம். இப்படி ஒரு சூழலில் எப்படி நாங்கள் பேச முடியும்? அவரது படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியது தான் என்று பேசியிருந்தார். இதற்கு முன்னதாக பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்து இளையராஜா பேசும்போது, பாரதி ராஜாவின் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது செய்தியாளர்கள் சில கேள்விகளை முன்வைத்த போது பேசுவதற்கு ஒன்றுமில்லை, இருந்தால் தானே பேசுவதற்கு என்று பதிலளித்தார். அதை தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு நான் என்ன பேட்டி கொடுக்கிறேனே அப்பேட்டி எடுக்கக்கூடிய இடமா இது என்று மிகவும் கோபமாக பதில் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து எனக்கும் உங்களுக்கும் என்ன உறவு உள்ளதோ அதுபோலத்தான் எனக்கும் பாரதி ராஜாவுக்கும் என்று அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவின் கிராமிய மண் வாசனையை உலகுக்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானது திரை உலகத்தினருக்கு பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது. அவரினுடைய உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தும் நிலையில் அவருடன் பயணித்த கங்கை அமரன் அவர் சம்பளத்தை பகிர்ந்து நாங்கள் சாப்பிட்டு வாழ்ந்தோம், எங்களை ஆளாக்கியவர் அவர் என கண்கலங்கியும் பேசியிருக்கார். தமிழ் சினிமாவில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று உடல்நல குறைவால காலமாகியிருக்கார். தமிழ் சினிமாவில் அவர் உருவாக்கிய தாக்கம் சாதாரணமானது கிடையாது. ஸ்டுடியோவுக்குள்ள உடன்ற சினிமாவை கிராமத்துக்கு அழைத்து சென்று மண் வாசனையுடன் படத்தை கொடுத்தவர். கதாநாயகனுக்கான வரையறைகளை மாற்றி நாயகனுக்கு கோவணம் கட்டி வெத்தலை சொத்தப்பும் சப்பானியாக மாற்றி காட்டியவர். தமிழ் சினிமாவில் அவர் வருகைக்கு முன், அவர் வருகைக்கு பின் என்று சொல்லும் அளவுக்கு தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து இந்திய திரை உலகையே திரும்பி பார்க்க வைத்தவர். அவருடைய இழப்பு தமிழ் திரை உலகிற்கு மாபெரும் இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. பாரதி ராஜா உடலுக்கு திரை உலகினர், அரசியல் தலைவர்கள் என பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் அவருடைய நண்பரும் ஒன்றாக சேர்ந்து பயணப்பட்டவருமான கங்கை அமரன்
ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், எங்களை வளர்த்து ஆளாக்கிய ஆள் பாரதி ராஜா. அவர் சென்னைக்கு வரலை அப்படின்னா இளையராஜாவும் நாங்களும் சென்னைக்கு வந்திருக்க மாட்டோம். அவருடைய சம்பளத்தை பகிர்ந்துதான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு எங்கள் ஆளாக்குன ஆள் அவர். அப்படிப்பட்டவரை இழந்துட்டோம். பேச முடியாத அளவு வருத்தம் இருக்கு. அவர் எங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னை வைரமுத்துவை எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் அவர்தான். அவர் இப்போது இல்லை. அவருடைய படைப்பை பார்த்து சந்தோஷப்படுங்க என கண்ணீர் விட்டு பேசினார். மேலும் பாரதி ராஜா மனைவி மற்றும் குடும்பத்தினரிடம் அனாதையாக சாவ விட்டுட்டீங்களே என ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது குறித்து எழுப்பிய கேள்விக்கு, இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை, அதை செய்தியாக்காதீர்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஆத்மா மறைந்திருக்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் மூத்த இயக்குனராக இருந்த 80 வயதை கடந்த இயக்குனர் பாரதி ராஜா உடல்நல குறைவு காரணமாக சென்னை நீலாங்கரை வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்தார். 1977 ஆண்டு வெளியான 16 வயது நிலை என்ற படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமான பாரதி ராஜா ஸ்டுடியோவுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை வெளி உலகிற்கு கொண்டு வந்த பெருமைக்கு சொந்தக்காரர். பல வெற்றி படங்களை கொடுத்திருக்க இவர் ராதிகா, ராதா, கார்த்திக் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் பலரையும் அறிமுகம் செய்திருக்கார். சிவாஜி நடிப்பில் இயக்கிய முதல் மரியாதை திரைப்படம் இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளமாகவே நிலைத்திருக்கிறது. சிவாஜி நடிப்பில் இயக்கிய முதல் மரியாதை திரைப்படம் இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளமாகவே நிலைத்திருக்கிறது. அதுபோல் கிழக்கே போகும் ரயில், கல்லுக்குள் ஏறம், கைதியின் டைரி, அலைகள் ஓய்வதில்லை, புதிய வார்ப்புகள், வேதம் புதிது என பல ஹிட் படங்களையும் இயக்கியிருக்கார். கடைசியாக மீண்டும் ஒரு மரியாதை என்ற படத்தை இயக்கி ஹீரோவாக நடித்தார். இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஆயுத எழுத்து, பாண்டிய நாடு உள்ளிட்ட பல படங்கள்ல நடிகராகவும் நடித்து அசத்தியும் இருக்கார். தற்போது வயது மூப்பு காரணமாக படம் இயக்குவதில் இருந்து விலகியிருந்த பாரதி ராஜா அவ்வப்போது உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதனிடையே அவரது ஒரே மகனும் நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி ராஜா கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மரணமடைந்தது அவரை சோகத்தில் மேலும் ஆழ்த்தியது. மகன் மரணத்தில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து வந்த பாரதி ராஜா தற்போது வயது முதிர்வு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக மரணமடைந்தார். அவரது மறைவுக்கு திரையுலகினர், அரசியல் கட்சிகள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி தற்போது வத்தலகுண்டு அருகே கொடைக்கானல் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய காற்றோட் பகுதியில் அமைந்திருக்கும் அவரது சொந்த பண்ணை வீட்டில் பாரதி ராஜாவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அங்கு சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் திரண்டு வந்து தங்களின் மண்ணின் மைந்தனுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் பாரதி ராஜாவின் மறைவுக்கு பின்னால் இருக்கும் அந்த உருக்கமான கடைசி ஆசை குறித்த தகவல் வெளிவந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு மலேசியாவில் உள்ள தனது மகள் ஜனனி வீட்டில் பாரதி ராஜா தங்கியிருந்த போது தனது இறுதி பயணம் குறித்து மிகவும் யதார்த்தமாகவும் உருக்கமாகவும் பேசினாராம். நான் இறந்துவிட்டால் என் உடலை சென்னையில் வைக்கக்கூடாது, வத்தலகுண்டுவில் இருக்கக்கூடிய என் தோட்டத்தில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தனது மகளிடம் உருக்கமாக தனது கடைசி ஆசையை தெரிவித்திருக்கார். நகரத்தின் ஆடம்பரங்களை விட தனக்கு முகவரியும் வாழ்வும் கொடுத்த கிராமத்து மண்ணையை தனது இறுதி ஓய்விடமாக அவர் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பது அவரது மண் பற்றை காட்டுகிறது.